குழந்தைகளுக்கு என்று முதல்வர் அவர்களே நீங்கள் ஏன் கூற மறுக்கிறீர்கள்? இனிய தமிழர்குடி உறவுகள், சமீபத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அழகிய தமிழ் பெயர்களை குழந்தைகளுக்கு சூட்டுங்கள் என்கிறார். அதற்காக இணையதளம் துவங்கி வைப்பதாக கூறியுள்ளார். முதல்வர் அவர்களே, எதுக்கு எங்க அடையாளத்தை எடுக்க சொல்றீங்க? உங்கள் அடையாளம் இல்லை, திராவிட மாடல் அடையாளம். திராவிட மாடல் பெயர்களை, அழகிய பெயர்களை சூட்டுங்கள் என்று ஏன் நீங்கள் சூடுரைக்கவில்லை? இதன் மர்மம் என்ன? ஏன் எங்கள் அடையாளத்தை எடுக்கிறீர்கள்? தமிழகத்தில் வசிக்கும் பிறமொழியாளர்களே, ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். திமுக உங்களை பிணை கைதியாக வைத்து அரசியல் செய்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். இன்றல்ல, என்றாவது ஒரு நாள் தமிழர் குடியான நாங்கள் திராவிடத்தை தூக்கி எறிந்துவிட்டு தமிழர் குடியாட்சி, தமிழர் தேசியம் என்று வருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் திராவிடத்திற்கு பலியாகி விடாதீர்கள். தமிழகத்தில் வசிக்கும் கன்னடர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், உருது பேசுபவர்கள், வடநாட்டவர்கள், ஜெயின், மார்வாடி, இவர்களெல்லாம் எங்களுக்கு எதிரிகள் இல்லை. நீங்களும் இந்த மண்ணில் குடியேறியவர்கள், அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஆனால் உங்களை வைத்து இந்த திராவிடம் அரசியல் செய்யும். இது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது நீங்கள் எங்களின் பூர்வீக குடியான பெயர்களை உங்கள் குழந்தைகளுக்கு வைக்க வேண்டாம், சூட்ட வேண்டாம். அவர்கள் சொல்கிறார் என்று நீங்கள் சூட்ட வேண்டாம். திராவிட மாடல் பெயர், அழகிய பெயர்கள் இருக்கும் இல்லையா, அதை வைங்க. அதை முதல்வர்கிட்டே கேளுங்க. திராவிட மாடல் பெயர் இருக்கு, அதை நாங்கள் வைக்கலாமான்னு கேளுங்க, சொல்லுவார் விளக்கம். ஏன்னா திராவிடத்திற்கு ஒரு மொழி கிடையாது, ஒரு இனம் கிடையாது, ஒரு மாநிலம் கிடையாது, எந்த வெண்ணாவெட்டியும் கிடையாது. ஏதோ ஒரு வெளிநாட்டு கைகூலி, பிராடு பெயர், ஏஜென்ட், இவனுங்க இங்க பிரச்சாரம் பண்ணிட்டானுங்க, திராவிடம் திராவிடம் திராவிடம். அதை இங்கு உள்ள தலைவர்கள் கையில் பிடிச்சிக்கிட்டாங்க. அதாவது இந்த பிறமொழியாளர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. அதை இவர்கள் இன்னும் பலமாக்கணும் அப்படின்னு துடிக்கிறாங்க. உங்க அடையாளத்தை நீங்க வைங்க, எங்கள் அடையாளத்தை எடுக்காது. திமுக, அதிமுக என்ற இரு ஆட்சிகளும் என்னென்ன அதிகாரத்தை வழங்கியுள்ளது, ஆதரவு கொடுத்துள்ளது, அவர்கள் வாழ்க்கையை எப்படி தூக்கிவிட்டது என்பதெல்லாம் விரைவில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.